விதி ஒன்றை சந்தித்தேன் முதல் முதல் நேற்று துரை வீட்டில் தீண்டாமல் திரும்புது காற்று நீ என்ற சொல்லும் வரை நீங்காதோ எந்த குறை நான் என்ற நேரம் வரை உண்டாதோ உந்தன் மழை ஓடோடி வாராயோ அன்பே குட் மார்னிங் மாமா. என்ன மாமா சீக்கிரமா வர சொல்லிருந்தீங்க? குட் மார்னிங் ஜனனி. ஆஃபீஸ் கிளம்பிட்டியாமா? இல்ல மாமா, நான் இப்பதான் எழுந்தனா. சோ இனிதான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கிளம்பணும் மாமா. சரி ஓகேம்மா ஜனனி. நான் உங்ககிட்ட சில விஷயங்களை பற்றி கேட்கலான்டா. சொல்லுங்க மாமா, என்ன வேணும்? ஆஃபீஸ் பத்தியா? ஆஃபீஸ் பற்றி தான். ஆஃபீஸையும் தாண்டி அங்கே வேலை செய்கிற சில பர்சன்ஸ் பற்றியும். சரி ஓகே. என்னதான் நான் கார்த்திகிட்ட சில விஷயங்கள் கேட்டாலும் அவன் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்ல மாட்டேங்கிறான். உனக்கே தெரியும் எங்கே அவனுக்குலாம் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நேரம் இருக்குது. அப்படிலாம் இல்லை மாமா, சொல்லக்கூடாதுன்னு கிடையாது. மாமாக்கு சும்மா வேர்க்கனையே ஆஃபீஸில் ஹெவி டென்ஷன். ஏன்னா அடுத்தடுத்து ப்ராஜெக்ட்ஸ் வர்றதுனால அதுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்து டீம் பிரித்து ஒர்க் பண்ண வச்சு அந்த ஃபைல்ஸ் எடுத்து செக் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் ஆகுது மாமா. அதனால மாமா அப்படி இருப்பாரோ என்னமோ, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ்னாலும் என்கிட்ட கேளுங்க மாமா. ஓகேம்மா ஜனனி, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒன்றும் இல்லை. இப்போது எப்படி போயிட்டு இருக்கு ஒர்க் எல்லாம்? இது வரைக்கும் எத்தனை ப்ராஜெக்ட் எடுத்திருப்பீங்க இந்த மந்த்தில்? மாமா இந்த மந்த்தில் 3 ப்ராஜெக்ட் எடுத்திருக்கோம். அதில் 2 தான் பீக்கில் போச்சு. இன்னொன்று இப்போ தான் அதுக்கான ப்ரொசீஜர் போயிட்டுருக்கு மாமா. ஓ சரி ஓகே. அப்போ இப்போ வரைக்கும் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு இல்லையா? கரெக்டாக தான் மாமா போயிட்டுருக்கு, எந்த ப்ராப்ளமும் இல்லை. சரி ஓகே. அப்புறம் நம்ம ஆஃபீஸில் இந்த மந்தில் யாராவது புதுசாக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்களா? ஐ மீன் ஜாயின் பண்ணி இன்டர்வியூ எடுத்துருக்கீங்களா? ஆமாம் மாமா, ஒரு 3 பேர் எடுத்திருக்கோம். அதில் ஏ டீமுக்கு தனியாகவும் பி டீமுக்கு தனியாகவும் ஆள் பிரிச்சிட்டோம் மாமா. பொண்ணுங்க எத்தனை பேர், பசங்க எத்தனை பேர்? பொண்ணுங்க 2 மாமா, பசங்க 1. ஓ சரி ஓகே. புதுசாக வந்தவங்க எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க? இவரையும் ஒரு மாதிரி துருவி துருவி கேட்குறாரு. இப்படிலாம் கேள்வி கேட்க மாட்டாரு. என்னாச்சு ஜனனி? ஒன்றும் இல்லை மாமா, எல்லாரும் நல்லா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை, அன்னைக்கு நான் ஆஃபீஸ்க்கு வந்தபோது ஒரு பொண்ணு என்கிட்ட சண்டை போட்டால. இதுக்கு முன்னாடி ஆஃபீஸ்க்கு வரும்போது பொண்ணு கிடையாது. லாஸ்ட்டில் ஒரு 3 டைம்ஸ் அந்த பொண்ணை நான் பார்த்துட்டேன். அந்த பொண்ணுக்கும் நம்ம கார்த்திக்கும் என்ன கனெக்ட்? ரைட்டு மாமா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு எனக்கும் எதிரி ஒருத்தி தான் மாமா. ஆமாம்மா, நானும் சொன்னேன் தான் நினச்சிட்டே இருந்தேன். அந்த பொண்ணு வெண்பா கொஞ்சம் ஓவராக தான் பண்ணுறா. என்னமோ அவளுக்கு ஒழுங்காக ப்ராஜெக்ட் வருதுன்னு அப்பா கூட தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாரு. அவள் தான் எல்லா ப்ராஜெக்டையும் ஒழுங்காக பண்ணுறான்னு. லாஸ்ட் டைமில் ஒரு சொதப்பல் பண்ணியிருந்தா. பட் கார்த்தி மாமா தான் அதை சரி பண்ணாரு. அன்னைக்கு மட்டும் கார்த்தி மாமா சரி பண்ணனா அன்னைக்கு நம்ம எடுத்த ப்ராஜெக்ட் வீணாக இருக்கும் மாமா. ஓ அப்போ கார்த்திக் தான் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுறானா? ஹெல்ப் பண்ணுறாருன்னு சொல்கிறதுக்காக இல்லை, அந்த இடத்துல மாமா சுயநலமாகவும் தான் யோசிச்சிருக்காரு. ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் கைவிட்டு போயிடுச்சுன்னா நாளைக்கு நம்ம தானே சும்மா நிற்போம். அதுக்காக மாமா ஹெல்ப் பண்ணார், வேற ஒன்றும் இல்லை. ஓ சரி ஓகே ஜனனி. அந்த பொண்ணு வெண்பா கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு. ஐ மீன் கார்த்திக் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கவை. 2 பேரும் அன்வான்டா பேசுறதை முதல் ஸ்டாப் பண்ணிக்க சொல்லு. ஒரு ஆஃபீஸில் எல்லாரும் பேச தான் செய்வாங்க, பட் அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடாது. ஓகே? எனக்கெல்லாம் சின்னதாக ஒரு புள்ளி வச்சாலே அதுக்கு பிரமாதமாக கோலம் போட்டுருவேன். நீங்கள் வேறு கோடு போட்டு கொடுத்துட்டீங்க, அதில் ரோடு போட்டு எவ்வளோ பெரிய வண்டியை கொண்டு வந்து நிறுத்துறேன்னு மட்டும் பாருங்க மாமா. என்ன ஜனனி? நான் பார்த்துக்கிறேன் மாமா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி மாமா, ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது. இதை பேசுறத கூப்பிட்டீங்களா? ஆமாம்மா. சரி நீ போய் கிளம்பு. கார்த்திக் கிளம்பிட்டானா? தெரியல மாமா, நேற்று கொஞ்சம் சீக்கிரமாக போகணும்னு சொல்லிட்டு இருந்தாரு, என்னன்னு தெரில. சரி ஓகே, பார்த்துப்போம். சரிங்க மாமா. கார்த்தி, உன் லைஃப்பில் நான் ஒன்று கணக்கு பண்ணா நீ ஒன்று கணக்கு பண்ணிட்டு போகிற போல. டேய், உனக்கும் சரி உன் அண்ணங்காரனுங்களுக்கும் சரி எல்லாத்துக்கும் நான் உருவாக்கி தர்றது தான். நான் என்ன பண்ணுறனோ அதை தாண்டா எல்லாரும் பண்ணணும். என்ன மாரி எவனும் எதுவும் செய்யக்கூடாது. என்ன இன்னைக்கு ஆபீஸ்க்கு சீக்கிரமா வந்திருக்க? அது வரணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். ஆபீஸ்க்கு வேகமா வரணும்னு தோணுச்சு, அதனால வந்தியா? சரி வந்தா ஒர்க் பண்ண வேண்டியதானே. எதுக்கு என்ன பார்த்து பல்ல காமிச்சிட்டு இருக்க? ஏன் அழகா இருக்கேன்னு தானே. ஓ, நீ அழகுன்னு நீயே வச்சுப்ப அப்படித்தானே? ஏன் என் அழகுக்கு என்ன குறைச்சல்? ஏய், நாங்கெல்லாம் நின்னாலே அழகு. எங்ககிட்டே வா. புரியுது புரியுது எதுக்காக நீ இப்படி என்ன வச்ச கண்ணு வாங்காம பாக்குறேன்னு. அதாவது இன்னைக்குதான் சோப்பு ஒன்று மாத்தி போட்டேன், அதனால மூஞ்சில கொஞ்சம் பளபளன்னு தெரியும் போல. அதான் பாக்குறேன், பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குதானே.
போட்டேன்னு. இல்லைன்னா எனக்கு என்ன தெரியும், மூஞ்சி எப்பயும் போலதான் இருக்கு. ரொம்ப கலாய்க்காத என்ன. ஏன் என் மூஞ்சிக்கு என்ன, நான் அழகா தான் இருக்கேன் பாரு. நான் அப்படியே போய் ரோட்ல நின்று சும்மா ஒரு பார்வை பார்த்தாலே எத்தனை பொண்ணுங்க ஓடி வருவாங்க தெரியுமா? தப்பு சார், எத்தனை திருநாய்ங்க ஓடி வருங்கிறத கதை. முறைச்சிட்டா பயந்துருவோமா? ஏய் என்ன ஓவரா பண்ற? யா என்ன பார்த்து தெருநாய் தான் ஓடி வருமா? கோவம் வருதா? அப்ப இதே மாதிரி என்ன கலாய்க்கும் போதுனா எனக்கு எத்தனை டைம் கோவம் வந்திருக்கும். சரி சரி, கோவம்லாம் படாதீங்க, அதெல்லாம் உங்க மூஞ்சிக்கு செட் ஆகல. நான் வேற ஒரு விஷயம் பேசாத இப்போ உங்களை தேடி வந்தேன். போனவங்க கேபினுக்கு போனா ஆளை காணா, அங்க கேட்டா இங்க போயிருக்காரு அங்க போயிருக்காரு சொல்ல உங்களை பிடிக்க முடியலப்பா. பிஸி மேனா தான் இருக்கீங்க. ஸோ கடைசியாக இங்கே வரும்போது இங்கே நின்றுட்டு இருந்தீங்க. சரி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்ல போற? அது இந்த மூஞ்ச கொஞ்சம் மாத்திட்டு தான் கேளுங்களேன். நீங்க மூஞ்ச மாத்திட்டு நார்மலா எப்போதும் போல சிரிச்சுட்டே கேட்டீங்கன்னா தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். இல்ல இல்ல அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்ப நானும் சொல்ல முடியாது. புரிஞ்சு போச்சுடி. காலையிலேயே என்கிட்ட வம்புடுத்து என் மூட ஸ்பாயில் பண்ணணும், அதுக்கு தானே வந்த? அதுக்கு நான் இவ்வளோலாம் பண்ணணும் அவசியம் கிடையாது. உங்களை என்ன பண்ண நீங்க டென்ஷன் ஆவீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ நான் அதை பண்ணல. இப்போ நீங்க தான் தேவையில்லாம டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க. அப்புறம் வடிவேல் சார் மாதிரி போட்டுன்னு போயிடாதீங்க. சரி சொல்லு. ஒன்றும் இல்லை, அன்னைக்கு ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆச்சுல்ல, அதுக்கு காரணம் உங்கள் அத்தை பொண்ணு தானே? இல்லையே, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அன்னைக்கு ஏதோ சிஸ்டம் ஃபால்ட்டு, அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன். பொய் சொல்லாதீங்க சார். அன்னைக்கு உங்கள் அத்தை பொண்ணுக்கிட்ட நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கல்ல, அப்போவே கேட்டுட்டேன் அந்த பொண்ணு தான் ஏதோ பண்ணியிருக்கான்னு. அது மட்டும் இல்லை, இதை நீங்கள் பேசி அவகிட்ட அவள் வாயிலேருந்து உண்மை வராமல் இருந்திருந்தாலும் நான் அவளை தான் கெஸ் பண்ணியிருப்பேன். என்னோடய கெஸ் படி அவள் தான் இதை பண்ணியிருப்பான்னு எனக்கு தெரியும். மறுபடியும் சொல்கிறேன், அன்னைக்கு ரோட்டில் நடந்த இன்சிடெண்ட்டை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு என்னை பழி வாங்கணும்னு நினைக்கிறான். ஓகே, இருந்துட்டு போகட்டும். ஆனால் இதனால் உங்கள் ஆஃபீஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துட்டு அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ உங்கள் அத்தை பொண்ணை கொஞ்சம் அடங்கி இருக்க சொல்லுங்கள். அதை சொல்லிட்டு போக தான் வந்தேன். ஆனால் என்ன பண்ணாலும் உன் திமிரு அடங்குதா பத்தியா? இப்படி இருக்கு நீ? இவ்வளோ திமிரு உனக்கு எங்கேருந்து வந்தது? தெரியல எங்கேருந்து வந்துச்சுன்னு. ஆனால் இந்த முருகன் டாலருக்கு பார்த்தீங்கன்னா, முருகன் டாலர் இதே என்கிட்ட இன்னைக்கு வந்துச்சு. அதுலேருந்து இந்த திமிரெலாம் காட்டுறேன். ஆனால் என்ன, பாசமாக இருக்க வேண்டிய இடத்துல பாசமாக இருக்க தெரியும். பட் என்கிட்ட யாராவது சீன்றாங்க, என்னை கேவலமாக பேசுகிறாங்கன்னா அவங்க முடிஞ்சாங்கன்னு அர்த்தம். ஆனால் உன் ஃபியூச்சர் ரொம்ப கஷ்டமா. உன்னை கட்டிக்க போறவன் சேத்தான் நினைக்கிறேன். அதை பற்றி நீங்கள் சார் கவலைப்படுறீங்க? அது அவன் தலையெழுத்து. ஐ டோன்ட் கேர். பாவப்பட்ட ஜென்மம். பாம்புக்கு பால் ஊத்துற கணக்காதான் அவன் உங்ககிட்ட வந்து சிக்க போறான். யார் அந்த படுபாவின்னு தான் தெரியல. நானும் தான் சார் வெயிட் பண்ணுறேன் அந்த பைத்தியக்கார யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ அந்த பைத்தியக்கார யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதானே என்கிட்ட வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன். அப்புறம் தேங்க்ஸ். உங்கள் அத்தை பொண்ணு உங்களே என்னை வச்சு தப்பாக பேசும்போது கூட என்ன அந்த இடத்துல விட்டு கொடுக்காம பேசுனதுக்கு. நீங்கள் எதுக்காக விட்டு கொடுக்காம பேசுனீங்கன்னுலாம் எனக்கு தெரியாது. பட் அந்த இடத்துல ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு எனக்கு இருந்ததுன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சது. ஸோ அதுக்காக தேங்க்ஸ். ஐயா, நீ தேங்க்ஸ் சொல்லணும்னு உனக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசணும்னு நினைக்கிறியா? அவ பேசுனது தப்பு, அதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். சரி, ஒரு அத்தை பொண்ணும் அத்தை பையனும் தனியா பேசுறாங்க அப்படின்னா இன்னும் அப்படி சொல்லக்கூடாது. ஒரு பையனும் பொண்ணு தனியா பேசுறாங்கன்னா இப்படி கேவலமா ஒட்டுக்கிட்டு இருக்கே, உனக்கு அசிங்கமா இல்ல? நான் ஒட்டு கேட்னா நான் போற போக்குல நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தீங்க. அதுக்கு நான் ஒட்டு கேட்டேன்னு அர்த்தமா? போற போக்குல காதுல விழுந்துருச்சு, அவ்வளவுதான். ஒருத்தவங்க பேசுறாங்க, அது நம்ம காதுல விழுகுதுன்னா அது கேட்க கூடாதுன்னு நினைக்கிறதா? சுய கட்டுப்பாடு, அதை நீ பண்ணவே இல்லை. சரி விடு, கேட்டுட்ட. இதுக்கு பேர் ஒட்டு கேட்கறதா? அதுக்கு எதுக்கு ஓவர சீன் போட்டுட்டு இருக்க? மூடிக்க ஒத்துக்க வேண்டியதானே? முடியாது, என்னால ஒத்துக்க முடியாது. அவ்வளவு சீக்கிரத்துல ஒத்துக்கிட்டா எதுவும் நான் இது பண்ண முடியாது. ஓகே, அதானே. நீ ஒத்துக்கிட்டா உலகம் அழிஞ்சிடாது. பாரு, நீ பண்ண வேலைக்கெல்லாம் உனக்கெல்லாம் நான் மரியாதை கொடுத்து பேசுறதே பெரிய விஷயம். ஓவர் ஏதாவது பேசிட்டு இருந்தேன்னு வையன், நீ அப்புறம் வெண்பா வேற மாதிரி பாப்ப. அதுதான் உனக்கு நான் சொல்றேன். என்கிட்ட இனிமேல் இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்றது, பீப் போர்ட் போட்டு திட்டுறது இதெல்லாம் வச்சுக்கிட்டேன்னா அடுத்த தடவை சாப்பிட்றதுக்கு வாய் இல்லாம பண்ணிடுவேன். நான் உங்ககிட்ட பேசவே இல்லை. நான் போறேன். ஏதோ பயந்துட்ட மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. பயமா எனக்குல இல்ல. சரி நான் வரேன்.
யாச்சே 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 துளி நீர் கொண்டாச்சே. என்ன எதுக்கு கையை பிடிச்சி இழுக்கிறீங்க? இங்கே பாருங்க, நீங்கள் கையெல்லாம் பிடிச்சி இழுக்கிறது ஒன்றும் சரியில்லைண்ணா. அன்னைக்கு என்னமோ உங்கள் பொண்டாட்டி மாதிரி எல்லா உரிமையும் எடுத்துகிட்டு பண்ணுறீங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? இதெல்லாம் உங்கள் அத்தை பொண்ணுகிட்ட வச்சுக்கோங்க. என்ன ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ மட்டும் நான் உன்னை பிடிக்கலன்னு வச்சுக்கோ, என் பெல்ட் அடிச்சு விழுந்திருப்பேன். முன்னாடி சேர் கிடக்கு, அதை பார்த்தியா? அதுக்கு நான் பார்த்து தள்ளி போயிருப்பேனே, நீங்கள் எதுக்கு என் கை பிடிச்சி இழுக்கிறீங்க? நீ ஒரு பேக்குன்னு எனக்கு தெரியும். பைத்தியம் மாதிரி போய் விழுந்துட்டேன்னா உடனே நான் வந்து பிடிக்கணும். அதுக்கு தான் முன்னே பிடிச்சிட்டேன். இதெல்லாம் வந்து ஒரு முன் அறிவிக்குமா, வேற ஒன்றும் இல்லை. அப்போ நான் விழுமன்னு உங்களுக்கு தெரியும், அப்படித்தானே? அஃப்கோர்ஸ், இதுல என்ன இருக்கு? சரி, நான் அந்த விழலைன்னா கை விடுங்க. ஒருவேளை நான் விட்டு விழுந்துட்டேன்னா? இப்போ நீ விடாமல் இருந்தால் தான் உனக்கு விழுகும். விடணுமா? நீதானே நீதானே என் நெஞ்சை தட்டும் சத்தம் அழகாய் உடைந்தேன் நீ அர்த்தம். ஓய், ரொம்ப ஓவரா யோசிக்காத. என்ன நீ யோசிச்சாலும் அங்கெல்லாம் ஒன்றும் இருக்காது. சும்மா ஜஸ்ட் பிடிச்ச கீழே விழுந்துருவேன், அவ்வளோதான். ம், யாலே 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 அழகே நீ செல்லாதே. நான் வரேன். ஹேய், ஏமா என்ன ரோட்ல சோறா கொட்டியிருக்காங்க? எதுக்கு இப்படி வரிசையா உட்கார வச்சிருக்க நீ? இதெல்லாம் ரோடா உங்களுக்கு? இந்தா உன் ஃப்ரெண்ட் வந்ததுல இருந்து ரொம்ப பேசிட்டு இருக்காரு, பாத்துக்கோ. இரு இரு, ஏன் இவ்ளோ கோவப்படுற நீ? கோவம் கிடையாது. இல்ல, இது எவ்வளவு ஒரு புனிதமான இடம். டியூஷன். எப்படி டியூஷன்? அண்ணா, இந்த உலகத்திலே ஒன்ன மாதிரி எவ்வளவுமே இருக்க மாட்டாடி. என்ன காலேஜ் போக வேண்டிய எங்களே தடுத்து இங்க கூட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு என்னென்ன வேலை பாக்குற நீ? நீ என்ன காலேஜ் போய் படிக்க வேண்டி செய்யற? சொல்லு பாக்கலாம். குட்டி குட்டி, ஏன் குட்டி இப்படி பேசுற? என்ன சொன்னா கூட அதுல ஒரு நியாயம் இருக்கு. உன் சித்தியை சொல்றதுல என்ன நியாயம் இருக்கு? அந்த பொண்ணு நல்லா படிக்கிற பொண்ணு. நினைச்சிட்டேன்பா, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நேத்து உங்க ரெண்டு பேத்துக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? இவன் நானே பாதி கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் இவ போனதுக்கு அப்புறம் எனக்கு டைம் பாஸ் கொடுக்கிறதுக்கு ஒருத்தர் வந்தாரு. அது யாரு புதுசா? ஆக்சுவலா அவர் எனக்கு வில்லன். நான் ஆரம்பத்துல பாக்கும்போது அவர் எனக்கு எதிரியா இருந்தாரு. ஆனா இப்ப நாங்க ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் தெரியுமா? டேய், இந்த பிள்ளைய பார்த்தா பாதி நேரம் உங்க அண்ணனை பாக்குற மாதிரி இருக்கு, பாதி நேரம் உன்னை பாக்குற மாதிரி இருக்கிறாரே. தற்கொலையாட்டம் பேசிட்டு இருக்கிறாரே. என் கூட எல்லாம் சேர்ந்து எல்லாத்துக்கும் இந்த தற்கொலைத்தனம் வரத்தான் செய்யும். நீ மூடிட்டு. அப்படியா? அது யாரு? அதான் சொன்னேன்ல, அன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஹாஸ்பிடல்ல போயிட்டு டாக்டர் கிட்ட சண்டை போட்டுனே. அவர் வந்து அவர் மேல தப்பே இல்லைன்னு சொல்லி என்கிட்ட மன்னிப்பு கேட்டார் தெரியுமா? ஒரு டாக்டரே இறங்கி வந்து மன்னிப்பு கேட்டாரா? யார் அது? அதான் சொல்றேன், ஆரம்பத்துல எனக்கு வில்லன், இப்ப அவர் எனக்கு ஃப்ரெண்ட்னு. ஒரு நாள் உங்களுக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைக்கிறேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ ஏன் நேத்து வரல? ஒன்றும் இல்லை குட்டி, சும்மாதான். கிளாஸ்லேருந்து தலைவலி வந்துருச்சா, அதனால. போய் தானே சொல்றான் இவன். நேத்து அந்த பொண்ணு பேசின பேச்சுல என்னதான் திமிரா பேசினாலும் ஒரு நிமிஷம் உடஞ்சு போய் தானே இருந்தான். ஆனா குட்டிக்கிட்ட அதை காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறான். இவங்கிட்ட இருக்க ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, அவனுக்குள்ள இருக்க பெயினை அவனுக்குள்ளே வச்சுக்கணும்னு நினைக்கிறான். பட் இதே மாதிரி ஒரு கேரக்டரை நான் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். ஆனா அது இதுவும் மிங்களாக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லையே, நீ அப்படிலாம் கிடையாது. அது ஒண்ணு குட்டி. டேய், மூடிட்டு இரு. நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? குட்டிக்கிட்ட இந்த மாதிரி விஷயத்துல ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? அதுக்காக அவகிட்ட போய் சொல்லுவியா? என் பிரச்சனை, நீ மூடிட்டு உட்காரு. என்னன்பா அவர்தான் சொல்ல வராரு, நீ இன்னும் மறைக்கிற. இன்பா உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. மறுபடியும் உனக்கு ஏதாவது பிரச்சனையா? ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்பிட்டேன். நல்லா பொய்சல கத்து வச்சிருக்கேன். இங்க பாருன்பா, நான் சொல்றதை கேளு. என்ன, உன் லைஃப்ல ஒன்று ஒருத்தவங்க முக்கியம் நினைச்சா மட்டும்தான் அவங்க உன் கூட லைஃப் லாங் வருவாங்க. உன்னை வேணும்னு தூக்கி எறிஞ்சிட்டு போற எந்த ஒரு பொருளா இருந்தாலும், எந்த ஒரு பர்சனா இருந்தாலும் அவங்க உன் லைஃபுக்கு தேவையில்லாதவங்க தான். ஸோ அவங்கள இக்னோர் பண்ணிரு, ஓகே? நீ பாரு, அந்த பொண்ணு சொன்னது உனக்கு கரெக்டா பொருந்தும். நான் யாருக்காகவும் ஃபீல் பண்ணாதவன். ஏன்டா அந்த நிவிக்காக இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? நீ மூடு. நான் ஃபீல்லாம் பண்ணல. பட் அவ பேசின விஷயங்கள் எல்லாம் என் மனசுக்குள்ள அப்படியே ஓடிட்டே இருக்கு. நீ இப்பெல்லாம் பேசுறது கேட்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஐ மீன், நீ ப்ளே பாயா இல்லையான்னு. ஸோ ஜஸ்ட் லைக் தட்னு மூவ் ஆனி போயிட்டே இருன்பா. அப்படி இல்லை குட்டி. நம்ம லைஃப்பில் நிறைய பேரை சந்திப்போம். அவங்க எல்லாரும் ஏதாவது லெசன் கற்றுக் கொடுக்க தான் நம்ம லைஃப்பில் இன்வால்வ் ஆவாங்க. அது ட்ரூ தான். பட் வர்றவங்க எல்லாரும் நமக்கு லெசன் மட்டுமா கற்றுக் கொடுத்துட்டு போகிறாங்க, பெயினையும் கொடுக்குறாங்கல்ல. என்னவன் ஃபீல் பண்ணுறான்? நேற்று ப்ளே பாயின்னு அந்த பொண்ணுக்கிட்ட அவ்வளோ திமிரா பேசிட்டு இப்பயும் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். புரியுதுன்பா, பட் அதுக்காக உன் லைஃப் நீ ஏன் தொலைக்கணும்னு நினைக்கிற? அப்படிலாம் நீ பண்ணக்கூடாது, ஓகே? என் இன்பா எவ்வளோ ஸ்ட்ராங்கானவன் தெரியுமா? அன்னைக்கு ஒரு பொண்ணு எப்படி டீசெண்டாக பிரேக்கப் பண்ணி விட்ட உன் லைஃப்ல வேணான்னு. சோழி முடிஞ்ச
எது பிரேக்கப் பண்ணீங்களா? அப்ப உங்க லவரை பிரேக்கப் பண்ணிட்டீங்களா? ஆமா சித்தி, அன்னைக்கு இன்பாவை ஒரு பொண்ணு வேணாம்னு சொல்லிருச்சு. அதுக்கு இன்பா எவ்வளவு டீசென்ட்டா பிரேக்கப் பண்ணா தெரியுமா? அந்த இடத்துல இன்பாவோட கேரக்டர் என்னன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. இன்பா மாதிரி ஒரு பையனை மிஸ் பண்ணதுக்கு அந்த பொண்ணு தான் வருத்தப்படணும். ஐயோ குட்டி, என்னங்க நேத்து ஒரு பொண்ணை பிரேக்கப் பண்ணா, அன்னைக்கு ஒரு பொண்ணை பிரேக்கப் பண்ணா நீங்க சொல்றா? அப்ப இவன் யாரை தான் லவ் பண்றான்? நீ ஒண்ணும் கவலைப்படாத இன்பா, உன் நல்ல மனசுக்கு உன்னை தேடி சீக்கிரமா ஒரு ராஜகுமாரி வந்துருவா. டேய் இதுக்கு நான் சிரிக்கணுமா இல்ல என்ன சொல்லணும்? மூடிட்டு உட்காரு. நான் சொல்ற அந்த ராஜகுமாரி சீக்கிரமாவே உன்னை தேடி வருவா. என்ன உன்னை நல்லா பாத்துப்பா. உன்கிட்ட இருக்க எல்லா கெட்ட பழக்கத்தையும் மாத்திடுவா. நீ ஏதாவது கெட்ட பழக்கம் வச்சிருந்த அப்படின்னா நீ அப்படி இல்லைன்னு எனக்கு தெரியும். சப்போஸ் உன்கிட்ட இருக்கிற அந்த ஆட்டிடியூட் இது எல்லாத்தையுமே மொத்தமா மாத்தி உனக்கானவளை மட்டுமே அவன் உன் லைஃப்ல இருப்பா. சீக்கிரமாவே குட்டி சொன்னது உன் லைஃப்ல நடக்கும் பாரு. நான் சொன்னது சீக்கிரமாவே நடக்கும். நீ வேணா பாரு. ஜாலியா இரும்பா. ஏதோ சொல்றேன், சரி ஓகே. இரவை பார்த்து மிரளாதே, இதயம் வேர்த்து துவளாதே. இரவுகள் மட்டும் இல்லை என்றால் நிலவின் அழகு தெரியாதே. அந்த வானம் போலே உருவாகும் மேகங்கள் தினமும் வரும் போகும். அட வந்தது போனால் மறுபடி ஒன்று புதிதாய் உருவாகும். பாபா கட்டலாம் அன்பால் படிக்கட்டு. லைஃப்ல ஒரு தப்பு பண்ணா எப்போதுமே சாரி கேட்கணும். ஒருவேளை நம்ம தப்பு பண்ணிட்டு சாரி கேட்டுட்டா அந்த தப்பை மன்னிச்சிருவாங்க. ஆப்போசிட்ல இருக்கவங்க அவங்க நம்மள மன்னிக்கிறது மட்டும் இல்லாம மன்னிப்பு கேட்டவங்க கிட்ட நல்ல ஒரு பாண்டிங்கான ரிலேஷன்ஷிப் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க அம்மா எப்போதுமே இப்படிதான் சொல்லுவாங்க. சோ இப்போ நீங்க பண்ண தப்புக்காக என்கிட்ட வந்து சாரி கேட்டதுனால நான் உங்களை மன்னிச்சதுனால இப்போ நீங்க எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சிருக்கீங்க. அதே மாதிரி நானும் உங்களுக்கு ஃப்ரெண்டா கிடைச்சிருக்கேன். அதனால இனிமே சாரி கேட்கிறதுக்கு நீங்க யோசிக்க கூடாது. ஆமால்ல, அந்த பொண்ணு சொன்ன மாதிரி தப்பு பண்ணா சாரி கேட்கணும்ல. இது வரைக்குமே நான் தப்பு பண்ணாலும் தப்பு பண்ணலைனாலும் போய் சாரின்னு கேட்க மாட்டேன். ஏன்னா என்னோட கேரக்டர் அப்படி, அதை என்னால் மாற்றிக்கவும் முடியல. என்னதான் அபி என் மேலே கோவமாக இருந்து அவள் என்னை விட்டு போயிருந்தாலும் இப்போ திரும்ப வந்திருக்கா. அப்போ நான் ஏன் அவகிட்ட சாரி கேட்காம இருக்கேன்? அவள் என் பொண்டாட்டி தானே. என் பொண்டாட்டிக்கிட்ட நான் சாரி கேட்கலன்னா ஒன்றும் குறைஞ்சிட மாட்டேனே. நான் தொட்டு தாலி கட்டின என் பொண்டாட்டி அவகிட்ட நான் ஏன் இறங்கி போகக்கூடாது? சத்யன், இதுக்கு மேலே நீ உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தனா உன்னை விட ஒரு மிருகம் எவனும் கிடையாது. என்ன, அவன் பொண்டாட்டி. நீ போய் அவகிட்ட சாரி கேளு. அவ என்ன பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை உன் மேல அவ என்ன குற்றச்சாட்டு வச்சிருந்தாலும் சரி, அது எதையுமே நீ காதில் வாங்கக்கூடாது சத்யன். அந்த பொண்ணு சொன்ன மாதிரி தப்பு பண்ண நம்ம ஆப்போசிட்ல இருக்கவங்ககிட்ட சாரி கேட்டா ஒரு ரிலேஷன்ஷிப் வரும்னு சொல்லுச்சுல. அந்த விதத்துல அப்படி ஏன் பொண்டாட்டி நான் ஏன் சாரி கேட்க கூடாது? தப்பு இல்லை. வரேன் அபி, நான் சாரி கேட்க வரேன். இந்த 14 வருஷத்துல நீ எதெல்லாம் கோத்ரோ பண்ணேன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு ஏகப்பட்டது இருக்கு. ஆனா இந்த ஒரு விஷயத்த நான் ஏன் திங்க் பண்ணவேன்னு எனக்கு தெரியலடி. வரேன் அபி. சார், இவ்வளவு தைரியம் பத்தியா நம்மள சார்னு கூப்பிடுறேன். இருடி மாவளே இரு. ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டர் இருக்காரு, சீஃப் டாக்டர் சத்யன். அவரை நான் பார்க்கணும். இல்ல சார், இப்போதைக்கு அவரை பார்க்க முடியாது. அவரு பிஸியா இருக்காரு. அப்பாயின்மெண்ட் இருந்தா மட்டும்தான் சீஃப் டாக்டர்லாம் ஹாஸ்பிட்டல்ல மீட் பண்ண முடியும். ஏன், நான் சத்யனுக்கு யாருன்னு உனக்கு தெரியாதா? சார், பெத்த தாயாவே இருந்தாலும் ஹாஸ்பிட்டல்னு வந்துட்டா டாக்டரா மட்டும்தான் இருப்பாரே தவிர மகன் புள்ளன்னு ஒரு பாசம்லாம் வச்சுக்க மாட்டாரு. ஸோ அவரை பார்க்கணுன்னா கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் வேணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ சார் கொஞ்சம் பிஸியாக இருக்காரு. இப்போதைக்கு யாருமே கேபின்குள்ளே அலோவ் பண்ணக்கூடாதுன்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு.
கண்டிப்பா நீங்க டாக்டரை பார்க்க தான் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனா யார் வந்தாலும் உள்ள அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இங்க பாரு யார்கிட்ட என்ன பேசுறோங்கிறத தெரிஞ்சு பேசணும். தெரியாம நீ பாட்டுல பேசுறதுக்கு நான் ஒண்ணு யாரோ கிடையாது. சார், நீங்க யாரு, எப்படிப்பட்டவர், என்னென்னலாம் வேலை பார்ப்பீங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ எனக்கு எல்லாமே தெரிஞ்சதுனால தான் இப்போ நான் சொல்றேன். நீங்க என்ன காரணம் சொன்னாலும் சரி, இப்போதைக்கு டாக்டரை நீங்க பார்க்க முடியாது. இங்க பாரு, ரொம்ப பேசிட்டு இருக்கேன்னா நானும் விஷயத்துல ஸ்லோவா தான் போகணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்ன நீ பீக்ல போக வச்சிருவேன்னு நினைக்கிறேன். சார் இங்க பாருங்க, நீங்க பீக்ல போய் என்ன வச்சு ப்ளே பண்ணீங்கல்ல, அந்த காலெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இதுக்கப்புறம் நான் வேணும்னா உங்களை வச்சு ப்ளே பண்ணலாம். ஏய், என்ன நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஏ, யார் நீ? நீ பாட்டுல வந்து இந்த பொண்ணு கிட்ட கை நீட்டிட்டு இருக்க? இங்க பாரு, நான் யாருன்னு தெரியாம தேவையில்லாம கை உங்காத, கை கீழே போடு. இங்க பாரு, நீ யாரு, எவ்வளோ பெரிய கொம்பனை வேணாலும் இருந்துட்டு போ, ஐ டோன்ட் கேர். ஆனா என் முன்னாடி இப்படிலாம் பண்ணக்கூடாது, ஓகே? ஏய், நீ ஏன் ஒரு ஃப்ராடு வேலை பார்க்கதானே ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்திருக்க? நீ என்ன பார்த்து பேசுறியா? ஏய், யோகி மாதிரி பேசிட்டு இருக்க. ஓ, நான் எதுக்கு வந்திருக்கேன், ஏன் வந்திருக்கேன்னு தெரியுதுன்னா அப்ப நீ யாரு? நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தன் சீஃப் டாக்டர்னு இருக்கான்ல, அவனோட பெரியப்பா. ஓ, புலியோட பெரியப்பா. அப்ப சரி, குடும்பத்தோட எனக்கு எதிரி தான். அப்ப நீ எனக்கு எதிரி தானே? ஆமா, நீ ஏயா தேவையில்லாம இந்த பொண்ணுகிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்க? அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு? பொட்டாடுதான் உட்காந்துருக்கு, உனக்கு என்ன? பாரு, நான் யார்கிட்ட வேணாலும் என்ன கொஸ்டின் கேட்பேன். என்ன அதை பத்தி நீ ஒண்ணு கேட்க தேவையில்ல. பெரிய யோகிய மாதிரி அது பேசிட்டு இருக்க. ஃப்ராடு, நீ ஏன் ஒரு கேடு கேட்டவன்? நீ ஏன் ஃப்ராடுக்கே ஃப்ராடு? நீ இவளுக்கு நியாயம் கேட்டு வரியா? இங்க பாரு, நான் கேடு கேட்டவன் தான், நான் ஃப்ராடு தான், நான் பைத்தியக்காரன் தான். ஆனா இவளுக்கு ஒண்ணுனா நான் தான் கேள்வி கேட்பேன். இங்க பாருடா, தேவையில்லாம பேசிட்டு இருக்கடா. நான் தேவையோட தான் பேசுறேன். இந்த ஹாஸ்பிட்டல் நோ நோ நோ, உங்களோட ஹாஸ்பிட்டல்ல நாசமாக்கி தட்டி தூக்கிட்டு போக வந்தவன் நான். சோ என்கிட்ட நீ சண்டை போடுறதுல ஒரு லாஜிக் இருக்கு இல்லையா? அதான் சீஃப் டாக்டர் உள்ள ஒரு பைத்தியக்காரன் இருக்கான், அவன் கிட்ட சண்டை போடுறதுல கூட ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா அவன் புள்ள. நீயா தேவையில்லாம அட்மின் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க, வந்து ஓங்கி கை வாங்கி அடிக்க வர? டேய், மரியாதை. ஓ, மரியாதை என்னால இவ்வளவுதான் கொடுக்க முடியும். இதுக்கு மேல நான் இறங்கி தர மட்டமா பேசுறேன்னா நீ எல்லாம் நிக்க முடியாதியா? அந்த அளவுக்கு நான் பேசுவேன். உனக்கு இதுக்கு மேலேயும் உனக்கு மரியாதை வேணும் அப்படின்னா நான் ஒரு கடை சொல்றேன், அங்க போய் வாங்கிக்கோன்னு. இந்த இடத்துல இப்ப நம்ம பேசக்கூடாது. இப்ப நம்ம பேசணும்னா இவன் நம்மளை பத்தி நோண்ட ஆரம்பிச்சிருவான். அதனால இப்ப நம்ம அமைதியா போறதுதான் நல்லது. நீ யாருமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்க, அப்புறம் எப்படி உன் மேல எனக்கு பாசம் வரும்? சொல்லு, இப்ப நீ யாருன்னு சொல்லு, அதுக்கப்புறம் பாசம் வைக்கிறதா பாயாசம் வைக்கிறதா நான் முடிவு பண்ணிக்குவேன். எனக்கு நீ யாருன்னு தெரியாதுல, அப்புறம் நான் ஏன் நீ உன் மேல பாசம் வைக்க போறேன்? இல்ல, எனக்காக சப்போர்ட் பண்ணி அவர்கிட்ட பேசுனீங்கல்ல ஒரு மனித நேயத்தோட, சோ அதுக்காக ஒரு பார்வை பார்த்தேன். ஹார்ச்சை, மனித நேயமும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. நீ எனர்ஜி இல்லாம தான் இருக்க. இங்க பாரு, நான் மட்டும்தான் உன்னை வச்சு செய்யணும். எதுவா இருந்தாலும் உன்கிட்ட கேள்வி கேட்கணும், உன்னை கேவலப்படுத்தணும், உன்னை கஷ்டப்படுத்தணும், உன்னை காயப்படுத்தணும். இதுக்கு நடுவுல வேற எவன் வந்தாலும் என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அவன் பாட்டுல வந்து பேசி உன்னை டயர்ட் ஆகிட்டு போயிட்டானா அப்புறம் நான் பேசுறதெல்லாம் நீ எப்படி பொறுமையா கேட்ப? இல்ல நான் நடந்துக்கிறதெல்லாம் உன்னால எப்படிதான் தாங்கிக்க முடியும்? சோ அதனாலதான் உன்னை நானே பேசி அனுப்பி வச்சேன். என்ன மத்தபடி ஒரு மனிதாபிமானமும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஒரு மனுஷனா? உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்ல. அப்படிதான் பேசு பேசு பேசு. இவ்வளவு கேவலமா இருக்க நீ. ஆனா நீ இப்படிலாம் கிடையாது தெரியுமா? அப்போ நான் இப்படிலாம் கிடையாது. அப்ப நான் எப்படின்னு உனக்கு தெரியும். அப்ப நான் எப்படி இருந்தேன் சொல்லு. இங்க பாரு,
அட்மின்ல இருக்க பாதி வேலையை நான் மறந்து போயிடுறேன். ஏன்னா நான் என்ன பண்ணணுங்கிறதே சில டைம் எனக்கு ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு வந்து நீ குழப்பி விட்டுக்கிட்டே இருக்க. நீ என்ன பண்றனா ஹாஸ்பிட்டலுக்கு வராத என்ன? நீ ஹாஸ்பிட்டலுக்கு வராம இருந்தாலே எனக்கு போதும். அதுவும் நீ என்ன பார்க்காம இருந்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நோ 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 நெவர். அது மட்டும் என்னால முடியாது. முதல்ல இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் பழி வாங்குறதுக்கு தான் வந்தேன். என்ன இப்பவும் நான் அதுக்காக தான் வர்றேன். என் கண்ணுல 2 மாங்கா. ஒன்னு அவன், இன்னொன்னு நீ. அதனால இந்த 2 மாங்காவையும் நான் தான் கல்ல கொண்டு அடிப்பேன். என்ன வேற யாரு வந்தாலும் அடிக்க விட மாட்டேன். அவன் அடிக்கிறதையும் நான் ஒத்துக்க மாட்டேன். அவன் கொண்டு வந்த கல்ல புடிங்க அவனுக்கே ரிப்பீட் மூட்ல அடிச்சு விடுவேன். என்ன நீ பாரு மரியாதை போ. மூஞ்சி பாரு நான் உன்னை அடிச்சிரும் பாத்துக்கோ. அடி 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 நான் வாங்கிக்கிறேன். ஆனா திரும்பி நான் எப்படி அடிப்பேன்னு தெரியும்ல. எது பேசுறாலும் எடுக்க முடக்கவே பேசிட்டு இருக்க. போ. இன்ன நீ போல போ. என் மேல இருக்க கோவத்துல மொத்தமா சிஸ்டமும் முடிச்சு விட்டுறாத. பட் இருந்தாலும் அந்த திருட்டு பார்வையில திருட்டு பார்வை அதை மட்டும் பார்க்காது. என்ன அந்த திருட்டு பார்வையை என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியலடி. அந்த கண்ணு இருக்கு பத்தியா கண்ணு, அதை நீ உருட்டி உருட்டி பார்க்கும்போது அப்படியே உள்ளுக்குள்ள ஏதோ குறு 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 குறுன்னு பண்ணுதுடி. ஐயோ பாரு அவ்வளவுதான் உனக்கு. நீ போ. எவ்வளவோ அது இருந்துட்டு போகட்டும். சரி உன்னை நான் பழி வாங்கணும் அவ்வளவுதான், மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. சோ நான் உன்னை பழி வாங்குறதுக்கு ஏத்தாப்புல நீ கோ மட்டும் தான் பண்ணணும். சோ அதை மட்டும் நீ கோஆபரேட் பண்ணு. மத்தபடி இந்த பாவ பார்வை, இந்த திருட்டு பார்வை, அப்புறம் உருட்டு பார்வை இதெல்லாம் பார்க்க கூடாது. ஓகே ஒரு மாதிரி சறுக்குதுல. நீ அமைதிய பார்த்தாலும் கோபமா பார்த்தாலும் ரெண்டையுமே நான் ரசிப்பேன். அந்த ரெண்டையுமே நான் ரசிப்பேன். உன்னை காலையில் பார்த்தாலும் மாலையில் பார்த்தா முத்தம் கொடுக்கத்தான் நினைப்பேன். ஒரு முத்தம் கொடுக்கத்தான் நினைப்பேன். உன் கொலுசு இசைய திருடி ஒரு சிம்போனி பண்ண போறேன். உன் உருவ படத்தை வரைஞ்சி அதற்கு சாக்க போறேன். வட்டா பைத்தியக்காரன். என்னாச்சு நான் சொன்ன பேஷண்ட்டை விசிட் பண்ணீங்களா? பார்த்தேன் மேம். அவருக்கு டெம்பரேச்சர் இன்னும் நார்மல் ஆகல மேம். அப்போ ஃபீவர் ஹைல தான் இருக்கா? டிவி ஸ்டார்ட் பண்ணீங்களா? மேம் ஃபீவர் ஹை லெவல்னு சொல்றதை விட அவர் உடம்பு எதுக்குமே ஒத்துழைக்கல. நான் சத்தியன் டாக்டர் கிட்ட கேட்டு தான் மருந்தோட டோசேஜ் நான் கம்மி பண்ணவா ஏச்சு பண்ணுவான்னு கேட்டு தான் அதை நான் அக்செப்ட் பண்ணேன். நார்மல் மெடிசன்ல ஹெவி டோசேஜ் கொடுக்கலான்னு சொல்லி டாக்டர் சொன்னாரு. அதனால சார் சொன்ன மாதிரி டோசேஜ் அதிகமாக வச்சுட்டேன் மேம். நார்மல் எந்த ப்ராப்ளமும் வராது. இல்லை வேறு ஹெவியான மெடிசன்ஸ் யூஸ் பண்ணால் தான் டோசேஜ் கம்மி பண்ணணும். சரி ஓகே நீங்கள் மானிட்டர் பண்ணிகிட்டே இருங்க. சப்போஸ் ஃபீவர் கம்மியானால் தான் நம்ம மேலே அதுக்கான ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும். இல்லை மேம் நான் தான் அதை பார்த்துட்டு இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே மேம் நான் அகைன் ஏதாவது ப்ராப்ளமாக தான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே அருண், பட் நான் உனக்கு கேட்கணும்னு நினச்சேன். நான் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்களும் மகதியும் ஒன்றா தானே ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க? ஆமாம் மேம். நான் வந்ததுக்கப்புறம் 2 பேருக்கு தனித்தனியாக ட்ரைனிங் கொடுக்கணுன்னு நான் ஒருத்தரையும் அப்புறம் சத்யன் டாக்டர் ஒருத்தரையும் எடுத்ததுனால உங்களுக்குள்ள ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா? ஐயோ மேம் அப்படிலாம் கிடையாது. ஏன் இப்படி கேட்குறீங்க? இல்லை நார்மலாக இப்போ நீங்கள் 2 பேரும் ஒழுங்காக பேசிக்கிறது கூட கிடையாதா, அதனால கேட்டேன். ஐயோ அப்படிலாம் கிடையாது. அவள் ஒரு பைத்தியம், உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. சொல்லப்போனால் 2 பேரும் ஒரே காலேஜில் தான் படித்தோம். ஆனால் என்ன ஸ்டார்டிங்லேயே எனக்கும் அவளுக்கும் சுத்தமாக ஒத்தே வராது. நாங்கள் 2 பேரும் அப்படி தான் இருந்தோம். கடைசியாக இன்டர்ன்ஷிப் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் சரி ஒர்க் தான் முக்கியம்னு ஒர்க் பார்த்துட்டு இருக்கோம். மற்றபடி வீக்லி ஒன்ஸ் நாங்கள் 2 பேரும் வெளியெல்லாம் போவோம் மேம். அப்படியா? இல்லை நான் வந்ததுக்கப்புறம் 2 பேர் தனியாயிட்டீங்களோன்னு எனக்குள்ள ஒரு ஃபீல், அதனால தான். சரி ஓகே, இந்த மாதிரி ஒர்க்குன்னு வந்துட்டா நம்ம ஒர்க்கை தான் ஃபஸ்ட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை, நீங்கள் இதை விட பெரிய அடுத்து சீனியர் அசிஸ்டண்ட்டாக நீங்கள் ஆயிட்டீங்க அப்படின்னா 2 பேரும் ஒன்றாவே ஒர்க் பண்ணலாம். ஓகே அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை மேம், நாங்கள் பார்த்துக்குறோம். ஓகே மேம், நான் இப்போ இந்த பேஷண்ட்டை பார்க்குறேன். ஓகே அருண் சார். இன்னைக்கு என்ன ஃபார்மலில் வராமல் ஒரு மாதிரி நார்மல் ட்ரெஸ்ஸில் வந்திருக்காரு. அதுவும் கடைசியில் செட்டஸ்கோப்பவே காணும். எதையோ பறி கொடுத்த மாதிரி வந்து நிற்கிறாரு. நேற்று மகதி பேச வரும்போது அவன் ஏன் வந்து தடுத்தா? நேற்று ஏன் மகதி நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடியே இல்லாத பேஷண்ட்டை இருக்குன்னு சொல்லி இதுக்கு மகதி அனுப்பி வச்சா? அவகிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடி முதல்ல அன்னைக்கு ஈவினிங் என்ன நடந்துச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால மகதி கிட்ட கேட்டா மட்டும்தான் இதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஏன்னா அன்னைக்கு மகதி தான் அபி கூட இருந்தாங்க. ஸோ ஏதோ தப்பா பண்ணிருக்கேன்னு மட்டும் தெரியுது. இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்னாச்சு சார், இதே ரொம்ப டீப் திங்கிங்ல இருக்கீங்க? ஒன்றும் இல்லை மகதி, பேஷண்ட் பார்க்கலையா? என்ன பண்றீங்க? ஒன்றும் இல்லை சார், நான் நார்மலாக தான் இருக்கேன். சொல்லுங்க சார், ஏதாவது ஹெல்ப் வேணுமா சார்? அன்னைக்கு ஈவினிங் என்ன நடந்துச்சு மகதி?
சார் அதான் நேத்தே கேட்டீங்களே சார், நேத்தே சொல்லிட்டேனே அன்னைக்கு ஈவினிங் என்ன நடந்துச்சுன்னு. அப்புறம் என்ன திரும்ப திரும்ப வந்து கேக்குறீங்க? மகதி, அதெல்லாம் ஒரு நார்மலான விஷயம். என்ன நின்னீங்க, பேசுனீங்க, அப்புறம் எக்ஸெட்ரா சொன்னீங்க, அதெல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் ஏதோ சொல்ல வந்தீங்க, அதுக்குள்ளதான் உங்க அபி டாக்டர் வந்து தடுத்துட்டாங்களே. அபி டாக்டர் வந்துட்டாங்கங்கிறது கரெக்ட் தான் சார். ஆனா அதுக்கப்புறமும் ஒன்றும் நடக்கலையே சார். எனக்கு எதுவும் நடந்த மாதிரி தெரியல. ம்ஹும். இல்ல மகதி, ஏதோ ஒரு விஷயம் என் மைண்டுக்குள்ள வந்துட்டு போகுது. நான் அவ்வளோ சீக்கிரத்துல ஒரு விஷயம் யோசிச்சேன் அப்படின்னா அதை அதை விட்டு நான் வெளியே வந்துடுவேன். ஆனா அதை விட்டு என்னால் வெளியே வர முடியல. அது கொஞ்சம் எனக்கு யோசனையாவே இருக்குன்னா கண்டிப்பா அதுல ஏதாவது ஒரு விஷயம் நான் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ அது என் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு. நல்லா யோசிச்சு சொல்லுங்க மகதி, ஏதாவது நடந்ததா இல்லையா? சார் அதுக்கப்புறம் நாங்க இருந்திருந்தா தானே சார் எனக்கு தெரிஞ்சிருக்கோம். இருந்திருந்தாதான் தெரிஞ்சிருக்குமா? அது எப்படி இருந்திருந்தாதான் தெரிஞ்சிருக்குமா? மகதி எனக்கு புரியல, தெளிவா சொல்லுங்க. சார் நான் கொஞ்ச நேரம் நின்ன சார். ஆனா நீங்க தான் 5 ரூபா கொடுத்து என்ன ஆட்டோல போன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டீங்களே. 5 ரூபா கொடுத்தா ஆட்டோல அனுப்புனா? எனக்கு ஒண்ணுமே புரியல மகதி. இல்ல சார், நீங்க தான் அபி டாக்டர்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. அதனால என்ன போக சொன்னீங்க. மேம்கிட்ட கேட்டதுக்கும் நீ போன்னு சொல்லிட்டாங்க. அதனால நீங்க 5 ரூபா கொடுத்தீங்க. ஸோ நானும் கிளம்பிட்டேன் சார். நான் நின்றுட்டு இருந்த வரைக்கும் நீங்க நார்மலா தான் சார் பேசிட்டு இருந்தீங்க. சொல்லப்போனால் நீங்க கலாய்க்க மட்டும் தான் செஞ்சீங்க, மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது சார். எப்பயும் என்னை கலாய்ப்பீங்களா அந்த மாதிரி தான் சார் கலாய்ச்சிங்க. மற்றபடி வேற ஒன்றும் நடந்த மாதிரி எனக்கு தெரியலையே சார். இல்லையே. ம்ஹும். ஏதோ ஏதோ நடந்திருக்கு மகதி, அவ்வளவுதானா? மத்தபடி வேற எதுவும் இல்லையா? ஷூர் சார், மற்றபடி வேற எதுவும் இல்லை. ஓகே மகதி. சார் சார் ஒரு நிமிஷம். சொல்லுங்க மகதி. சார் அன்னைக்கு நான் போயிட்டேங்கிறதெல்லாம் கரெக்டு தான். மேம் அன்னைக்கு உங்ககிட்ட பேசினாங்க அப்படிங்கிறது எல்லாமே கரெக்டு தான் சார். ஆனால் ரொம்ப நேரமாக பஸ் வரலன்னு சொல்லி நான் பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருந்தேன் சார். அப்போது நான் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது மேம் அழுதுகிட்டே ஸ்கூட்டியில் போனாங்க சார். சரி பஸ் ரொம்ப நேரமாக வராமல் இருக்கே, மேம் கூட போகலான்னு நானும் மேம்னு கூப்பிட்டேன் சார். ஆனால் மேம் நான் கூப்பிட்டதை காதலே வாங்கல, அவங்க பாட்டில் அழுதுட்டு போயிட்டாங்க சார். ஆனால் என்ன நடந்துச்சு என்னன்னா எனக்கு எதுவும் தெரியாது சார். அழுதாளா? சரி ஓகே மகதி. சார் நான் ஒன்று சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க சார். அவங்க ரொம்ப ஜென்யூனான பர்சன் சார். நீங்களும் அப்படி தான் சார். நான் பார்த்த வரைக்குமே 2 பேரும் ஒரே கேட்டகரியில் தான் இருக்கீங்க. நீங்கள் பார்க்குற ஒர்க் ஆகட்டும், சில டைம் சில பேஷண்ட்ஸ் நீங்கள் ட்ரீட் பண்ணுற விதமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ஒரு சீஃப் டாக்டராக இருந்தால் இப்படி தான் இருக்கணுங்கிறத நான் உங்ககிட்ட லேர்ன் பண்ணேன் சார். நான் உங்களை அன்றைக்கி எங்கிட்ட நடந்துக்கிட்ட மாதிரிலாம் நான் பார்த்ததே கிடையாது சார். நீங்கள் தப்பாக நடந்துக்கல, பட் நீங்கள் அந்த மாதிரி எந்ததெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. ஆனால் மேம் நீங்கள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இப்படி தான் சார் நடந்துக்கிறீங்க. உங்களோட ஆட்டிடியூட் எல்லாம் வேறு மாதிரி இருக்குது சார். பாவம் சார், அவங்க ஒரு சில டைம்லாம் ரொம்ப உடஞ்சி போய் அவங்களோட ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டு அப்புறம் வராங்க சார். அவங்களால ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்க முடியல சார். பார்க்கும்போதே ரொம்ப பாவமாக இருக்குது சார். சம்டைம்ஸ் அழுகும் போது பார்த்துருக்கேன் சார். அப்படி உங்கள் 2 பேர்த்துக்குள்ள என்ன பர்சனலாக ப்ராப்ளம்லாம் எனக்கு தெரியாது சார். அப்படி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் 2 பேரும் சரி பண்ணிக்கோங்க சார். ஏன்னா அது உங்களோட கேரக்டரும் கிடையாது, அது மேமோட கேரக்டரும் கிடையாது. 2 பேரும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ரொம்ப அதிகமாக ஆர்கியூ பண்ணுறீங்கன்னு மட்டும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது சார். பட் பர்சனலாக உங்களுக்குள்ள ஏதோ ப்ராப்ளம் இருக்கணும் என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. பட் அதில் நான் இன்வால்வ் ஆக முடியாது. ஆனால் நீங்கள் தான் சார் சரி பண்ணணும். இது என் வயசுக்கு மீறின பேச்சு தான் இருந்தாலும் சொல்கிறேன் சார். நான் தான் தப்பாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சுக்கோங்க சார். நான் வரேன். அபி பத்தி என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாத்துக்குமே நல்லாவே புரியுது. எனக்கே அபி பத்தி புரியாம போச்சு. அவ என்ன விட்டுட்டு போன வெறுப்பு மட்டும்தான் என் மனசுக்குள்ள இருந்துச்சே தவிர அவ மேல நான் வச்சிருந்த லவ் எனக்கு ஞாபகம் இல்லாம போயிடுச்சு. ஏண்டா சத்யன், அவ உன்னை லவ் பண்ணத நீ மனசுக்குள்ள பெருசா எடுத்துக்காம அவ உன்னை விட்டுட்டு போயிட்டாங்கிற விருப்பம் மட்டுமே அவகிட்ட காமிச்சிட்டு இருக்க. ஆனா நீ நினைக்கிற சத்யன் அவன் மேல நீ லவ் வச்சிருக்கன்னு இல்ல, அவ மேல நீ விருப்பம் தாண்டா காட்டுற. அவளை பழி வாங்கணும்னு நினைச்சு அவளை பழிதான் வாங்கிட்டு இருக்க. நீ அதை ஃபர்ஸ்ட் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோடா. சரி, இப்போ அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? காட், எப்படி தெரிஞ்சுக்கிறது? எப்படி தெரிஞ்சுக்கிறது? சிசிடிவி சிசிடிவி. ஓகே.
பார்க்க போனோன்னா ஈஆரில் தான் போகணும். ஈஆர் அந்த சைடு இருக்கு. ஏன் மூச்சரிக்க ஓடுறான்? என்னவா இருக்கும்? ஐயோ இல்லை சத்யா, நானும் வரேன். டேட்டு எதுக்கு இப்படி ஓடி வந்தா? சிசிடிவி ரூம் மாதிரி இருக்கு. ஐயோ உள்ள என்ன பண்றான்? உயிரிலே என் உயிரிலே உறைந்தவள் நீடி, உனக்கென வாழ்கிறேன் நானடி. விழியிலே உன் விழியிலே விழுந்தவன் தானடி, உயிருடன் சாகிறேன் பாரடி. காணாமல் போனாய் இது உசரே உசரே அட நீதானடா, கனவா நனவா இங்க நின்னாயடா, காயோராதா நெஞ்சோ சேராதா, காணோ நிழலிப்போ நெசமாகாதா. வாழா வாழ்வே அடி நீதானம்மா, சாகா வரம் போல வந்தாயம்மா. பாவம் தீராதா சாபம் வீழாதா, மூச்சு காத்தும் பேர் சொல்லாதா. தூண்டில் மீனா நான் தினம் சாகுறேன். சாமி வேணா உனழல் சாயுற, ஏழு சன்மோ இனி ஓ உசுருல தினம் கலக்கணும். எது இவனுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன், அது உனக்கு தெரிஞ்சிடுச்சு. உள் மனசு சொல்லு சரி. நான் ஏதோ பண்ணிருக்கேன். நீ உள் மனசு சொல்லு தம்பி. ஆனா என்னால ஏத்துக்க முடியலடி. அம்பி ஐயோ கடவுளே, என்ன பார்த்தா உனக்கு பாவமாவே தெரியலையா? ஏன் என்ன இப்படி உயிரோட வச்சு கொல்ற? அம்மா அம்மா
ஏண்டி விட்டு போன நிஜமா புரியலடி ஏண்டி விட்டு போன நான் தனியா இங்க சாக ஏண்டி விட்டு போன ஐயோ வலிக்குதடி ஏண்டி 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 விட்டு போன நீ என் நெஞ்ச மண்ணுல நீயும் குழி தோண்டி புதைச்சிட்டடி ஏண்டி 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 விட்டு போன நீ உயிர் இருந்தும் பிணத்த போல உன்னால மாறிட்டண்டி